பவாரியா கொள்ளையர்களால கொல்லப்பட்ட எம்எல்ஏ சுதர்ஷன் கொலை வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரம் எப்போது தெரிவிக்கப்படும்? அது தொடர்பான விவரம். பவாரியா கொள்ளையர்களால் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் ஜாமீன் பெற்ற 3 பெண்கள் தலைமறைவாகிவிட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட ஓம் பிரகாஷ் என்பவர் சிறையிலேயே இறந்து விட்டார். மீதம் இருக்கக்கூடிய ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் மற்றும் ஜெயில்தார் சிங் ஆகியோர் 4 பேர் மீதான வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆபிரகாம் லிங்கன் தற்பொழுது தீர்ப்பளித்திருக்கிறார். இதில் ராகேஷ், அசோக், ஜெகதீஷ் ஆகிய 3 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிபதி ஜெயில்தார் சிங் தொடர்பான விவரம் வேறொரு தேதியில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது 24ஆம் தேதி தெரிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அன்றைய தினம்தான் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தற்பொழுது 4 பேர் இருக்கக்கூடிய நிலையில் 3 பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஜெயில்தார் சிங் குறித்து 24ஆம் தேதி தெரிவிக்கப்படும் என தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதி 24ஆம் தேதி, அதாவது நவம்பர் 24ஆம் தேதி குற்றம் அதாவது தண்டனை விவரங்கள் குறித்து தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் 3 பேரும் தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று நீதிபதியிடம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது 4 பேர் இருக்கக்கூடிய நிலையில் 3 பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஜெயில்தார் சிங் குறித்து 24ஆம் தேதி தெரிவிக்கப்படும் என தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதி அன்றைய தினமே தண்டனை விவரமும் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மதியழகன், தற்போது குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட 3 பேரும் நீதிபதிகள் முன்னிலையில நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் என்னென்ன விவரங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்தில், அது தொடர்பான விவரம்? அதாவது இந்த சம்பவம் என்பது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் தான் சுதர்சனம். கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அதிகாலை 2:45 மணியளவில் பெரியபாளையம் அருகே தானாகுளத்தில் உள்ள அவரது வீட்டின் கதவை உடைத்த 5 பேர் கொண்ட கும்பல் சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு அவரது மனைவி மற்றும் மகன்களை தாக்கி 62 சவர நகைகளை கொள்ளையடித்தது. இந்த தகவல் கிடைத்ததும் அவர்கள் அனைவரையும் கொள்ளையர்களை சுட்டு பிடிக்க அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து குற்றவாளிகளை பிடிக்க ஐஜி ஜான்கீட் தலைமையில் தான் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. மிக தீவிரமாக செயல்பட்ட இந்த தனிப்படை அடுத்த மாதத்திலேயே கொள்ளையர்கள் யார் என கண்டுபிடித்தது. பிப்ரவரி 1ஆம் தேதி முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் மார்ச் மாதத்தில் ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் செப்டம்பர் மாதம் முக்கிய குற்றவாளிகள் 2 என்கவுண்டர் செய்யப்பட்டனர். தனிப்படை போலீசார் மொத்தம் 32 பேர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓம் பிரகாஷ், அவரது சகோதரர் ஜெகதீஷ் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையின் பொழுது 3 பேர் ஜாமீன் கிடைத்து தலைமறையாகிவிட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியான ஓம் பிரகாஷ் உள்ளிட்ட 2 சிறையிலேயே இறந்துவிட்டனர். 4 பேர் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் 3 பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒருவர் மீதான விவரம் 24ஆம் தேதி தெரிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணையின் பொழுது மொத்தம் 86 பேர் காவல்துறை சாட்சிகளாக நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டனர்.